அதெல்லாம் எனக்கும் புரியுது. அப்போ உன் பிரச்சனை தான் என்ன? இத பாரு, நீ முதல்ல இந்த பழி வாங்குற உணர்ச்சியை குழி தோண்டி புதைக்கணும். ஆனா இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. எனக்கு தெரியும், ஆனா என்னோட அப்பா சின்ன வயசுல இருந்து அவர் எனக்கு பெரிய ஹீரோ. அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு. என்னோட பெரிய நம்பிக்கையே அவர்தான். ஆனா 5 வயசு வரைக்கும் தான் என் அப்பா என் கூட இருந்தாரு. ஃபயர் டெம்பிளை சேர்ந்த யாருமே எங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா தற்செயலா எங்க அப்பாவோட இறப்பை பத்தி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டதை நான் ஒட்டி கேட்டிருக்கேன். அவரை பத்தி பேசும்போது அவங்க குரலை கேட்கணுமே. செஞ்சதுக்கெல்லாம் அனுபவிச்சாருன்னு சொன்னாங்க. அவர் மரணத்தை நியாயப்படுத்தி பேசினாங்க. எங்க அப்பா கண்டிப்பா மோசமானவர் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர். அவங்க என்ன தப்பு உண்மை என்னங்கறத அவங்களுக்கு உணர்த்துவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா எங்க அப்பாவை கொண்டு அவங்களை நிச்சயம் உயிரோட விட மாட்டேன். தயவு செஞ்சு என் பின்னாடி வர்றத கொஞ்சம் நிறுத்து. கடுப்பா இருக்கு. கொஞ்சம் அனுதாபப்பட்ட தலைமையில ஏறி உட்காருங்க. அனுதாபத்தை வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. நான் நல்லா தான் இருக்கேன். 10 நிமிஷத்துல இந்த கிராமத்தை என் சொந்தமாக்கி காட்டு. அப்படியா? உன்னால முடிஞ்சதை முயற்சி பண்ணி பாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னை பாதுகாக்கிறது என்னுடைய வேலை கிடையாது. கிராமத்தை சொந்தமாக்கி காட்டுறேன் நான் சொன்னா இவனுக்கு என்ன ஆச்சு? அதுக்குள்ள மறந்து போயிட்டான். இவனை எங்க போய் தேடுறது? கொடுத்து சண்டை போட்டுமா? வாயிலா ஜீவனா செல்ல உன்னை லேஸ்ல விட்ட மாட்டேன். என் கூட மோத தயாரா இருக்கியா? போய் போய் அக்கமாரு கூடவா சண்டை போடுவேன்? சரியான முட்டாள். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு கீ வாங்க வராம இருக்கணும். எவ்வளவு நேரமா தேடுறது? அம்மா யார் அவன்? ஆளு பாக்குறதுக்கே தினசா என்ன பண்ற? தேவையில்லாம அக்கமாரு கூட அக்கம்போடு பண்ணாத. இந்த செல்ல பிராணி உனக்கு சொந்தமானதா? வீட்டுக்குள்ள கட்டி போட்டு வளர்க்கறத விட்டுட்டு யாரை பார்த்தாலும் குலைக்கிறதுக்கு கத்து கொடுத்துருக்க. அக்கமாரு ஒன்றும் செல்ல பிராணி எல்லாம் கிடையாது. சந்தேகப்படுற மாதிரி யாராவது சுத்தினா அவங்கள பார்த்து குலைப்பான். நீ ஊருக்கு புதுசா இல்ல. நான் ஃபயர் டெம்பிள்ல இருந்து வந்திருக்கேன். நான் பிடிச்ச இந்த ஊரை ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சண்டை போடாதீங்க கீபா. சாரி, அவன் எங்க டீம்ல புது மெம்பர். அதனால அவனுக்கு இன்னும் நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வாங்க மூடுறியா? சண்டை நிறுத்துங்க. ஒன்னா மண்ணா பழக நல்லா இருக்க வேண்டியதானே? இந்த ரோலோட யாரு? பண்ணி என்ன பார்த்து என்ன சொன்ன? ரோலரா? ரோலர் தான். பாக்க அப்படிதானே கணாங்க. இவன் கதை முடிஞ்சதா? போச்சு. என்ன எல்லாரும் மோதிக்கிறீங்க? வாங்க மோதி பாத்துடலாம். தனியா வந்து இவ்வளவு அதப்பா பேசுறியா? நீங்க ஊரை விட்டு நீ எப்படி வெளியே போற நானும் பாக்குறேன். வெடிக்க பார்க்காம வா ஜோஜி. அந்த குண்டனால ஒண்ணும் பண்ண முடியாது. மறுக்க நான் அசிங்கப்படுத்துறேன். பாக்குறதுக்கு கொஞ்சம் குழுக்க முழுக்கிறதா உன் இஷ்டத்துக்கு கூப்பிடுவியா? என் மகன் என்ன கண்ண காட்டவா? மூணு பேரும் ஒருத்தர் கூட மோதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது? அவனே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டான். அதுவும் சரிதான். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. சரி சரி போதும், நிறுத்துங்க. என்ன நருட்டோ அவன் கூட சேர்ந்துறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. அவனை நான் தான் பாத்துக்கணும். ஏன் அவன் தான் நம்ம ஊர் கிடையாது. இல்ல, நான் இப்ப டீம் ககாஷில போறேன். இவன் என்னுடைய காம்ரேட் ஆயிட்டான். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? போதும், நிறுத்துங்க. நீ விடாம என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க சொல்ற? கண்ணை திறந்து யாரும் உதைச்சிட்டு இருக்கேன்னு பாரு. சாரி. ரெண்டு பேரும் முட்டாளுங்க தான். ஏய் வலிக்குது. இந்த மாதிரி சின்ன பசங்க சண்டைகளெல்லாம் நான் முக்க நினைக்க மாட்டேன். உனக்கு தான் சண்டை போடுறதுனாலே பிடிக்காது. சும்மா நின்று வேடிக்கை பார்க்கறதுல இருக்கிற ஆனந்தமே தனிதான். நம்ம கிராமத்துக்கு யாரோ புதுசா ஒருத்தன் வந்திருக்கான் போல இருக்கு. சண்டைன்னு வந்தா சிறகடிச்சு பறந்து வருவாங்க இந்த ராட்லி. இப்பவே வந்து எல்லாரையும் சிதற விடுறேன். யாரோ காம்ரேடுங்கிற வார்த்தையை சொன்னீங்களே. இவங்க சண்டையை பார்த்தா இன்னைக்கு முடியாது போல இருக்கு. ஆரம்பிக்கலாமா? மேன் பீஸ் க்ளோன் சிரியா எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு ஷேடோ க்ளோன் வின்ஸ்டா என்ன நடக்குது? நான் ஒண்ணு போறல. சண்டை போடுறது போதுமா? சரி, இப்ப நீங்க எல்லாம் சண்டை போட்டு கரைச்சு போனதுனால வாங்க பாபிக்யூ ட்ரீட் வைக்கலாம். உனக்கு பசிக்கல? இல்ல, பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். சோ சிரிக்கோ இப்ப எப்படி இருக்கு? நீங்க லேண்ட் ஆஃப் ஃபயர் போயிருக்கீங்க. உங்களுக்கு சிரிக்கோ மத்தவங்க எல்லாரும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும். என் அப்பா பேரு காசுமா. அவரை நீ ரொம்ப நல்லா சண்டை போடுற, வேகமா செயல்படுற. சிரிக்கோ உனக்கு நல்லா பயிற்சி கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். இல்ல,
எனக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு லார்ட் ஜெரிக்கோக்கு நேரமே இல்லை. இதெல்லாம் என்னோட பயிற்சி. அப்படியா? ஒரு தனியாளாவே இவ்வளவு கத்துக்கிறியா? சென்சை, அவனுக்கு அதை காட்டுங்க. எனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தீங்களே, அதை காட்டுங்க. ஓ, அதுவா? உங்க பிளேட் நல்லா ஷார்ப் ஆகு. அதுதான் சீக்கிரம். சரியா சார். இந்த ட்ரிக் மட்டும் நீ ஒழுங்கா கத்துக்கிட்டா எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் உன் ஷூரிக்கனை பயன்படுத்தி அதை கிழிக்க முடியும். அப்புறம் சந்திப்போம். ஒரு நிமிஷம். எங்க அப்பாவை உங்களுக்கு தெரியும்னா தயவு செஞ்சு அவரை பத்தின உண்மைகளை சொல்லுங்க. அவரும் கார்டியன் ஷினோபில ஒருத்தர் தான். அவர் பேரு காசுமா. எங்க அப்பாவை யாரு எதுக்காக கொண்டாங்க? அவர் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். அவர் உங்களுக்கு தெரியுமா? ஏய், நல்லாவே தெரியும். அவன் நினைச்சதை சாதிக்கணுங்கிற வெளியில தான் காசுமா உயிரை எடுத்து. உங்க அப்பா நல்லதுக்காக மட்டும்தான் போராடுறாரு. அவர் மேல எந்த தப்பும் இல்லை. உங்க அப்பா நல்லவர். எனக்கு நிறைய வேலை. நம்ம அப்புறம் சந்திக்கலாம். ஏய், உனக்கு இந்த நேரத்துல உன் ட்ரைனிங் ஆரம்பிக்க போறியா? அடச்சே. இந்த விஷயத்துல நீங்க என்ன முந்தறதுக்கு வாய்ப்பே இல்ல சோரா. One, two, three. மொத்தம் 30 வீடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, சின்ன கிராமம் தான். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமானது. குஹாக்கு கிளான சேர்ந்த கிராமத்தை நாம அழிக்க போறோம். லேண்ட் ஆஃப் ஃபயர்லயே இவங்கள மாதிரி திறமையான ஷினோபிகளை நம்மளால பார்க்க முடியாது. இது கண்டிப்பா ஸ்பெஷலா இருக்க போகுது. இங்க இருந்து யாரும் கண்டிப்பா தப்பிக்க கூடாது. அதேதான். இது வரைக்கும் நம்ம தாக்குனது மத்தவங்களோட கவனத்தை திசை திருப்பதான். ஆனா இந்த தடவை நம்ம வேட்ட ஆரம்பம். ஓ, வின் சுகர நேச்சர் கொண்ட யாரையாவது நீங்க பாத்தீங்கன்னா அவனை மட்டும் கண்டிப்பா என்கிட்ட கொடுத்துருங்க. குஹாக்கு கிளான சேர்ந்தவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் உயிரை விட போறீங்க. உங்களுக்கு என்னோட வாக்குறுதி. இந்த உயிர் தியாகம் கண்டிப்பா லேண்ட் ஆஃப் ஃபயரை பலப்படுத்தும்னு நம்புங்க. உங்களை நீங்க போர் வீரரா கருதுங்க. இந்த உதவிக்கு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம்.